வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிளெஸட் வாலெட். நம்ம சேனல்ல ஆடியில் மிகப்பெரும் புனித நாளான ஆடிப்பூரம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தெய்வீக மகாசக்தியான அம்மனின் அவதார நாள். இந்த நாள்ல நீங்க செய்ற ஒரு சிறிய பூஜை கூட உங்க வாழ்க்கையில் பூரணமான செல்வமும் அமைதியும் தரும். இந்த நாள் தாயாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாள் நமக்கு தரும் புண்ணிய பலன்களும், பெண்கள் செய்ய வேண்டிய நற்பணிகளும், வீட்டில் வருமானம் பெருக சிறந்த பரிகாரங்களும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பூரம் என்றால் என்ன? ஆடி மாதம் என்பது ஆணவம் குறையும், அருள் பெருக்கும் மாதம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் சுப கிரகங்களால் தூய்மையடையும் ஒரு நாள். இந்த நாளில் பிறந்தவர் ஆண்டாளின் அவதாரம் என நம்பப்படுகிறது. பெண்களுக்கு தாயாரை வழிபடும் உச்ச நாளாகும். 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 28, 2025 திங்கள்கிழமை. நேரம் பூரம் நட்சத்திரம். ஆரம்பம் ஜூலை 27 இரவு 10:12, முடிவு ஜூலை 28 இரவு 11:25 வரை. இந்த நாளோட ஆழ்ந்த ஆதிசக்தியின் அர்த்தம். ஆடிப்பூரம் என்பது படைக்கும் சக்தியின் தினம், கிரியேஷன் எனர்ஜி, யூனிவர்ஸை இயக்கும் அதிர்வுகளை இயங்க வைக்கும் நாள். பெண்கள் இந்த நாளில் பூஜை செய்தால் பிறவி பிணி தீர, மகிழ்ச்சியான குடும்பம், மன அமைதி, செல்வம் பெறுவார்கள். இதற்குள் செய்யும் அனைத்து பூஜைகளும் மகத்தான பலன்கள் தரும். பெண்கள் செய்ய வேண்டிய 5 முக்கிய பூஜைகள். ஆண்டாள் பூஜை அல்லது லக்ஷ்மி பூஜை செய்வது, பச்சரிசியில் பூக்கள் வைத்து தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது. பெண்களுக்கு வஸ்திரதானம் தருவது புண்ணியம். லலிதா சரஸ்நாமம், அபிராமி அந்தாதி அல்லது திருப்பாவை பாராயணம் பண்றது ஆன்மீக வழியில் அமைதி தரும். சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது பழங்கள் வாங்கி கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும். மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள் உங்கள் வீட்டில் அம்மனுக்காக தீபம் ஏற்றி பூஜை செய்து நெய்வேத்தியம் செய்தால் அம்பாளின் அன்பும் சக்தியும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகாது. ஆடிப்பூரம் என்பது திரிபுர சுந்தரி, மீனாட்சி, காமாட்சி, பராசக்தி போன்ற சக்தி தேவிகளின் திருநாள். அம்மனை அலங்கரிக்கும் போது வளையலுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வளையல் என்பது சீர்மையும் சுபத்துவமும் சக்தியின் சுழற்சியும் குறிக்கும். பெண்களின் கைவழியாக வெளியேறும் ஆற்றலை வளையல் திரும்பவும் உடலுக்குள் நன்கு சுழற்சி கொள்ள செய்கிறது. இது உடல், மனம், ஆன்மா மூன்றுக்கும் சமநிலை அளிக்கிறது. புதிய வளையல் அணிவதால் புதிய சக்தி, ஆரோக்கியம், பணவரவு வரக்கூடும். திருமண வாழ்க்கையில் அமைதி, நேசம் ஏற்படும். கிரகத்தின் தாக்கங்கள் விலகும். குழந்தை பெற ஆசையுள்ள பெண்களுக்கு பூரண ஆசி தரும் ஆடிப்பூரத்தில் வளையல் வாங்குவது ஆதிபராசக்தியை நம் வீட்டிற்கு வரவேற்பது போல. இதை ஆடிப்பூரம் தினத்தில் அம்மனுக்கு அர்ப்பணித்து பிறகு நீங்கள் அணியும் போது உங்கள் கைமுறைகளை வழிநடத்தும் சக்தி வரக்கூடும். வாழ்க்கையில் மனதிற்குள் விரும்பும் விஷயங்கள் நடைபெறும். ஆடிப்பூரத்தன்று வளையல் வாங்கினாள் வளமான வாழ்க்கையை கட்டாயம் அம்பாள் தருவாள். ₹1 நாணயத்தை அம்மன் பாதம் அருகில் வைத்து பூஜை செய்யவும். அதன் பிறகு அதை பர்ஸில் வைக்கலாம். அம்மனின் ஆசி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஆடிப்பூரம் உங்கள் வீட்டில் செய்யப்படும் பூஜை ஒரு புதிய ஆர்த்திகத்தை ஆரம்பிக்கக்கூடிய சக்தி. வீட்டில் எதுவும் இல்லை என்றாலும் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை போதும். அம்பாள் உங்களை ஆசீர்வதிப்பாள். நன்மை கூட்டுப்பையை உங்களை ஆன்மீக செல்வ வழியில் அழைத்துச் செல்லட்டும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.